ப்ரீமியர் ப்ரோ தமிழ் டுட்டோரியல் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நான் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா 90s நினைவுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப் சீரிஸை நான் ரீசெண்டாக டைரக்ட் பண்ணேன். அந்த வெப் சீரிஸ் சூப்பராக ஒரு 6 months நாங்கள் எழுதி நீட்டாக பண்ணி முடிச்சிருக்கோம். ஸோ அதோடைய அவுட்புட்டு உங்களுக்கு காட்டணும்னு ஆசைப்பட்றேன். மேலே இருக்க இந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். ஸோ வாங்க நம்ம இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக இன்றைக்கி மியூசிக் கேத்தாப்பில் ஒரு வீடியோவை எப்படி கட் பண்ணுறதுங்கிறது நிறைய பேருக்கு ரொம்ப டவுட்டாக இருக்கும். பிகாஸ் நம்ம ப்ரீமியரில் பேசிக்ஸ் நிறையா விஷயங்கள் நம்ம லேர்ன் பண்ணிகிட்டே வரோம். அந்த விதத்தில் மியூசிக்கில் இந்த பீட்ஸ் இருக்கும். ஸோ அந்த பீட்ஸுக்கு ஏற்றாப்புல ஒரு ஃபுட்டேஜை நம்ம எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு கேள்வியாக இருக்கும். சில ஃபுட்டேஜஸை நான் இங்கே இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஃபுட்டேஜஸ் எல்லாம் வச்சு தான் நம்ம ஒரு மியூசிக் ஏற்றாப்புல கட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபுட்டேஜ் எல்லாம் என் பாரதின்னு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் எடுத்த ஃபுட்டேஜஸ். ஸோ இதை வச்சு தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ முதலாவதாக ஒரு மியூசிக்கை நம்ம முதல்ல சூஸ் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம சூஸ் பண்ணியிருக்க மியூசிக் என்னென்னு கேட்டிங்கன்னா இதுதான். நான் இன்றைக்கி சூஸ் பண்ணியிருக்க ஒரு மியூசிக் நோ காப்பிரைட் மியூசிக் தான். ஸோ நீங்களும் நோ காப்பிரைட் மியூசிக்காக யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ட்ராக்கை நான் இம்போர்ட் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் ஒரு வீடியோ சீக்வன்ஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். வீடியோ ரைட் கிளிக் பண்ணி நியூ சீக்வன்ஸ் ஃப்ரம் கிளிப். ஸோ அந்த ஃபுட்டேஜோட ப்ராப்பர்ட்டிஸ் அப்படியே அந்த சீக்வன்ஸாக மாறிடும். ஸோ இந்த சீக்வன்ஸுக்கு நான் பேர் மாற்றிக்கிறேன். லைக் எடிட். ஓகே, ஸோ இந்த சீக்வன்ஸுக்கு பேர் மாறிடுச்சு. இப்போது நம்மளுடைய ஃபுட்டேஜை நம்ம செக் பண்ணுவோம். ஸோ இப்போது நம்ம இந்த சீக்வன்ஸுக்கு அந்த மியூசிக் எடுத்து வைப்போம். ஓகே, சூப்பர். இப்போ நம்ம முக்கியமாக பண்ண வேண்டிய வேலை என்னென்னு கேட்டிங்கன்னா, மியூசிக் 2 காப்பியாக எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட் ஒன் அண்ட் செகண்ட் ஒன். ஸோ ஃபஸ்ட் ஒன் அப்படியே இருக்கட்டும். செகண்ட் ஒன்றை மட்டும் மியூட்டில் போட்டுட்டு நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ இது எதுக்கு அப்படின்னு லேட்டராக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது நம்ம வீடியோஸ் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி மியூசிக்கை நம்ம கட் பண்ணிக்கலாம். எப்படி மியூசிக்கை கட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட்டு ரேசர் டூல் எடுத்து இந்த ஹை பாயிண்ட்ஸ் மியூசிக் எங்கெல்லாம் ஹை ஆகுதோ அங்கெல்லாம் ஒரு கட் வைக்க போகிறேன். ஏன்டா இங்கெல்லாம் கட் வைக்கிறேன்னு நீங்கள் கேட்பீங்க. கண்டிப்பாக அதுக்கு என்ன ரிசல்ட் வருது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நம்ம இந்த மியூசிக் ஏற்றப்பில் ஃபுட்டேஜஸ் இங்கே ஃபிட் பண்ண போகிறோம். ஃபுட்டேஜஸ் செலெக்ஷன் பார்ப்போம். தாத்தா நல்லா ஹைஃபையாக இருக்காப்புல. நம்ம இன் அண்ட் அவுட்டை வைப்போம். ஓகே, ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுறோம். கரெக்டாக ஒரு டோர் ஓப்பன் பண்ணுறப்போ இந்த 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 சவுண்டிங் வரணும். ஓகே ஓகே, சூப்பராக இருக்குது. இந்த இடம் இது கரெக்டாக இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இதில் கொஞ்சம் நம்ம ப்ளே பண்ணோன்னா டைம் ரீமேப்பிங் யூஸ் பண்ணலாம். டைம் ரீமேப்பிங்கை நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுன்னா ஸோ இதுக்கும் நம்ம சேனலில் ஒரு வீடியோ இருக்குது. ஸோ இப்போ பண்ணுறதே உங்களுக்கு நல்லா புரியும். பட் ஆனால் இது புரியல மீன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பென் டூல் எடுத்து நம்ம எல்லாத்தையும் ரீமேப்பிங் பண்ணி பார்ப்போம். லைக் ஸ்பீட் அண்ட் ஸ்லோ பண்ணி பார்ப்போம். ஓகே ஓகே,
ஓகே, சூப்பர் சூப்பர். அது திறக்கிறப்போ ஃபாஸ்ட் ஆகிடணும் வீடியோ. சூப்பர். ஸோ நீங்கள் பார்த்தீங்களா, நல்லா இருந்துச்சுல்ல? ஓகே, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்துருச்சு. சூப்பர். ஸோ இந்த ஃபுட்டேஜ் இங்கே ஷூட் ஆகுமான்னு தெரியல, செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, இதை நம்ம டைம் ரீமேப்பிங் பண்ணி பார்ப்போம். பென் டூல் சூஸ் பண்ணிடுங்க. ஸோ இங்கே ரைட் கிளிக் பண்ணி டைம் ரீமேப்பிங் செலக்ட் பண்ணிவிட்டு பென் டூல் சூஸ் பண்ணிடுங்க. ஸோ பென் டூல் சூஸ் பண்ணோடனே வேணுங்கிற ஹை பாயிண்ட்ஸ் வச்சுட்டு ஸ்லோ, கீழே பண்ணிங்கன்னா ஸ்லோ அண்ட் மேலே பண்ணிங்கன்னா ஸ்பீட் தெரியும். ஸோ இங்கே ஒரு ஸ்பீட் அண்ட் ஸ்லோ ரெண்டுமே ஸ்டெடியாக இருக்க மாதிரி ஒரு விஷயம் பண்ணலாம். ஓகே, குட். ஸோ ஒரு பாஸ் ஆகிறப்போ நல்லா இருந்துச்சு அது. ஸோ இன்னும் கொஞ்சம் பெட்டராக அது கரெக்டான பொசிஷனிங் லென்த்தில் வைக்கலாம். ஹெட் அண்ட் டெயிலை கட் பண்ண பார்ப்போம். சூப்பர், செம்மையாக இருக்குங்க, செம்மையாக இருக்குது. நீங்கள் அதை நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும். இங்கே ஃபோக்கஸ் ஒன்று ஆயிருக்கு, அது ரொம்பவும் அழகாக இருக்குங்க இந்த இடத்துல. எஸ், ஓகே. ஓகே, இந்த ஃபுட்டேஜ் இங்கே வேணாம். ஸோ இதுக்கு அடுத்து வந்து இந்த ஃபுட்டேஜ் வைக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இந்த ஃபுட்டேஜோட இன் அண்ட் அவுட்டை சூஸ் பண்ணிக்கலாம். வயசானவர் என்னமா வண்டி ஓட்டுறாரு பாருங்கள். இதையும் கரெக்டாக ரீமேப்பிங் பண்ணோன்னா சூப்பராக இருக்கும். இந்த கட்ஸ் தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போ நம்ம கேட்டகரைஸ் பண்ணி ஃபுட்டேஜ் வைக்கிறதுக்கு, அதாவது இந்த ஃபுட்டேஜை இந்த லென்த்தில் வைக்கிறதுக்கு இந்த மியூசிக்கோட பீட் கட்டு தான் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். ஸோ அந்த ஒரு இதில் தான் நம்ம ஈஸியாக எடிட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கப்புறம் அந்த பீட்டோடு எப்படி கட் பண்ணுறதுன்னு நம்ம நல்லா லேர்ன் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், இது ரொம்ப முக்கியமான க்ரூஷியல் பாயிண்ட். இதுக்கடுத்து நிறைய பீட்ஸ் வருது. ஸோ அதனால் இது ரொம்ப க்ரூஷியல் பாயிண்ட். டைம் ரீமேப்பிங் பண்ண போகிறோம் இந்த ஃபுட்டேஜை கொஞ்சம். ஓகே, அவர் வந்து இந்த இடத்துல நல்லா ஃபாஸ்ட்டாக அந்த பீட்டு வரப்போ ஒரு ஃபாஸ்ட்னஸ் வரும் அந்த ஃபுட்டேஜில். இது வரைக்கும் இல்லாத ஒரு ஃபாஸ்ட்டு இந்த இடத்துல நமக்கு வேணும். ஸோ நல்லா மேலே ஏற்றுறோம். ஒரு வரதை வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக காட்டுறோம் இந்த இடத்துல. ஸோ அவர் உள்ளே ஏறுற வரைக்கும் நமக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஸ்லோவாகிடணும், நார்மலாகிடணும். இந்த ஃபாஸ்ட்னஸ்ஸை இங்கேயோடு நிறுத்திட்டு ஸோ இங்கே பேக் டு நார்மல் 100 இல்லை 50 வச்சுக்கலாம், இல்லை 75 போகலாம், நம்ம விருப்பம். ஓகே, குட். ஓகே, சூப்பர், நீட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ இதை பார்ப்போம். கொஞ்சம் ஹெட்டை கட் பண்ணுவோம். ஸோ இந்த ஹை பாயிண்ட்டை கொஞ்சம் முன்னாடி அடுத்த ஃபுட்டேஜ் வைக்கிறதுக்காக நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, குட் குட். உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு தெரில, பட் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கட்ஸு.
ஸோ இங்கே 2 பீட் வருது பார்த்தீங்களா? ஸோ இதே ஃபுட்டேஜை யூஸ் பண்ணி இங்கே 2 பீட்ஸ் வைக்கிறோம். இதுக்கு நம்ம 2 டிஃப்ரெண்ட் ஷாட்ஸ் இல்லை அதே ஷாட்ஸில் க்ளோஸ்அப்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போது இந்த ஒரு க்ளோஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து டைமர் மேப்பிங் பண்ணி ஸ்லோ பண்ணிக்கலாம். நல்லா ஸ்லோ பண்ணிக்கலாம். ஒரு 50 அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, டன். இன்னும் கொஞ்சம் ஜூம் போகலான்னு நினைக்கிறேன். ஸோ அங்கேருந்து அவர் வந்தது ஒரு மாதிரி சிங்க் ஆகாத மாதிரி இருக்குது. ஸோ நம்ம ஒரு க்ளோஸ் போய்க்கலாம் ஸ்கேல் பண்ணி. ஸோ பீட்டில் ஜம்ப் ஆகிறது நமக்கு ரொம்ப பெரிய இஷ்யூ கிடையாது. ஸோ ஜம்ப் வைக்கிறப்போ தான் அது ரொம்ப அழகாக இருக்கும். அதாவது ஒரு சின்ன போர்ஷன் மிஸ்ஸிங் மாதிரி இருக்கணும். அது அப்போ தான் அந்த பீட்டையும் கவனிக்க தோணும், அந்த ஃபுட்டேஜையும் நமக்காக நம்ம பார்க்க முடியும். இங்கே ஜம்ப் யூஸ் பண்ணலாம். தென் அவர் இறங்குற அந்த ஆக்ஷன் கட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். இங்கே சூட் ஆகுதான்னு பார்ப்போம். ஓகே, சூப்பருங்க, நல்லா இருக்குல்ல? இது இன்னும் கண்டினியூ ஆகலாம். பட் ஆனால் இங்கே டைமரி மேப்பிங் சூப்பராக பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லோ பாஸில் ஒரு லிஃப்டிங்லேயும், செகண்ட் பாஸ் டக்குன்னு ஒரு இது பண்ணுற ஆக்ஷனையும் ரெண்டத்தையும் நம்ம இது பண்ணலாம். பார்ப்போம். ஸோ ஸ்லோவாக இது பண்ணுறாரு. பண்ணி முடித்தோடனே இந்த பீட்டுக்குள்ளே இது ஸ்பீடாகிடணும், ஸ்பீடாகி முடியணும். கரெக்டாக இருக்குது. ஓகே, சூப்பராக இருக்குல்லங்க. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஒரு எடிட் பண்ண வரைக்கும் ஒரு தடவை பார்த்துடுவோம் ப்ரிவியூவை. சூப்பராகவே வந்திருக்கு. ஸோ இந்த ஃபுட்டேஜஸ் நம்ம அடுத்தடுத்து ப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இந்த டுட்டோரியல் முடிக்க பார்க்குறேன். ஏன்னா உங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக பீட் அப்போது இந்த ரிவீலிங் இருக்கணும். ஸோ இந்த இடத்துல கரெக்டாக நமக்கு வந்து பீட் வரணும். அதுக்கேற்றாப்பில் ப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் அந்த இந்த கட்டும் அந்த கட்டும் மேட்ச் ஆச்சுன்னா போதுங்க. ஸோ அதுதான் மிகப்பெரிய டாஸ்க்கே நமக்கு. சூப்பர், மேட்ச் ஆனதும் அது ரொம்ப அழகாகவே இருக்குது. ஓகே, ஸோ சூப்பர். இந்த ஃபுட்டேஜை இன்னும் கோ த்ரூ பண்ணலாம். ஸோ டைமர் பேக் பண்ணி ஸ்பீட் பண்ணி கொஞ்சம் ஸ்லோவாகிடுச்சு. ஸோ அப்படி அந்த மாதிரி ஒரு இது பண்ணி இந்த பீட்டோட இது கட் பண்ணிடலாம். ஸோ நல்லா இருக்குங்க, சூப்பராகவே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் நேரம் பண்ணோன்னா செம்மையாக இருக்கும். ஸோ ஜம்ப் தான் வைக்க போகிறோம். ஸோ மோஸ்ட்டாக ஜம்ப்ஸ் யூஸ் பண்ணலாம் இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல இது வரைக்கும் ஒரு கட்டு, இதுலேருந்து ஒரு கட்டு, ஸோ இது ஒரு கட்டு, தேர்டு கட்டு இங்கே. ஸோ இதை நம்ம வந்து ஸ்பீடாக பண்ணி பார்ப்போம். சூப்பருங்க, நல்லா இருக்குல்ல?
ஓகே தென் ஸோ இதையும் ஆட் பண்ணிக்கலாம் இதோட. ஸோ இப்போது நம்ம ஓரளவுக்கு எடிட் முடிச்சாச்சு. இன்னும் சின்ன சின்ன போர்ஷன்ஸ் இருக்குது, பட் அதுக்கேற்றாப்புல ஃபுட்டேஜஸ் நான் இம்போர்ட் பண்ணல. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு பார்த்ததே போர் அடிக்காமல் இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப நன்றி அது வரைக்குமே. ஸோ அவ்வளோதாங்க, பீட்டில் கட் பண்ணுறதுங்கிறது அவ்வளோதான். ஸோ இந்த ட்ராக் எதுக்கு நான் வந்து கீழே ஒன்று எடுத்து வச்சேன் சேஃப்டிக்கு அப்படின்னா, ரெஃபரன்ஸ்க்காகவும், அதே மாதிரி இந்த மாதிரி கட்டோட நமக்கு ஃபுட்டேஜ் பார்க்குறதுக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். பட் ஆனால் இந்த ஃபுட்டேஜ் தான் நமக்கு இவ்வளோ நேரம் கட் பண்ணுறக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ இதை ஜஸ்ட் டெலிட் பண்ணிவிட்டு இந்த ஃபுட்டேஜை அன்மியூட் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் இப்போ பார்க்குறப்போ அந்த ஒரு ஃப்ளோவில் கட் பண்ணது சூப்பராக இருக்கும். இப்போது நம்ம வந்து ஃபுட்டேஜ் ஒரு தடவை ப்ளே பண்ணி பார்ப்போம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு. ஜஸ்ட்டு சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் மட்டும் பண்ணிக்கிறேன், அப்போ தான் ஃபுட்டேஜஸ் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்கிறனால ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் போட்டு எஃபெக்ட்ஸில் க்ராப் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். அது மாதிரி சினிமேட்டிக்காக லுக் கொடுக்குது. இன்னும் கலர் கரெக்ஷன்லாம் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும். ஓகே, ஸோ இது வரைக்கும் பண்ணதை நம்ம ஒரு தடவை ஃபுல் ஸ்க்ரீனில் பார்த்துருவோம். ஸோ இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோவோட எடிட்டட் வெர்ஷனையும் நீங்கள் பார்க்கணுன்னா அதை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் என் ஸ்க்ரீன்லேயும் வைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்தடுத்து என்னென்ன டியூட்டோரியல்ஸ் வேணும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த 90s நினைவுகளை மட்டும் பார்த்துருங்க. தேங்க்ஸ், பை பை.